வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ காப்ஸ் தான் வீடியோ வந்து டைம் லாப்ஸில் இருந்தது அதான் சொன்னப்போ. ஸோ இது பார்த்தீங்கன்னா Blaupunkt atomik series அவங்களுடைய தான் Blaupunkt ஏதோ ஒரு பிராண்டு, ஜெர்மன் மேட் பிராண்டு 1924 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இந்த ஒர்க்கு ஸ்லாப் ஃபங்க்ஷன் இருக்கு, ஜெர்மன் ஸ்டைல் சவுண்டு அண்ட் ரிலையபிலிட்டி, qualtiy, TWS ஃபங்க்ஷன், FM ஏரியா எனேபிள், ஆல் பிளே மோட்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ அதுக்குள்ள பேக்கிங்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. பேக்கிங்கோட வியூ பாக்ஸ் ஸ்டாண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள நல்லா பேக்கேஜிங் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு தெரியுதா? செகண்ட் ஆங்கிளுக்கு அந்த பேக்கேஜிங் ரைட் தெரியுது, நல்லா பேக்கேஜிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தெர்மோகால்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு நீக்கிடலாம். ஸோ இதான் உள்ளே நம்மளுக்கு பாக்ஸ் இருக்குது. ஸோ இது பாக்ஸ்ன்னு சொல்லுவோம் ப்ளூடூத்து. ஸோ பாக்ஸுக்குள்ள ப்ளூடூத் இருக்குது, அது அங்கே இருக்குல்ல, அங்கே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே வேறு இருக்கிறா மைக் இருக்குது. ஸோ இந்த மைக் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மைக் ஒன்று இருக்குது, ஆக்ஸ் கேபிள் ஒன்று இருக்குங்க. ஆக்ஸ் கேபிள் இல்லை, ஓகே மைக்குக்கான கேபிள் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் அந்த ஒரு புக்லெட்ஸு ஒரு டப்பா தந்துருக்காங்க. அந்த டப்பாக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ப்ளூடூத் மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் ஒன்று இதான் மக்களே. இது வந்து ராயல் ப்ளூவா. சரியா, ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு உருவம் கொண்ட ஒரு ப்ளூடூத் ப்ளூ கலர் இது. ஸோ பீஸ்ட் வெளிவானே சொல்லலாம், பீஸ்ட் வெளிவான ஒரு பீஸ்ட் பாய். ஸோ இந்த பீஸ்ட் பாய் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில பார்ட்ஸ் தந்துருக்காங்க. அது என்னென்னு நான் காட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்கான இன்புட், கீழே வந்து சார்ஜிங் போர்ட், அப்புறம் ஆக்ஸ் கேபிள், யூஎஸ்பி, அப்புறம் வந்து உங்களுக்கு மைக்ரோ யூஎஸ்பி போகிற மாதிரி ஏதோ இருக்குது, அதெல்லாம் போட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே பவர் ஃபங்க்ஷன்ஸ் தந்துருக்காங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர் ப்ளஸ் மைனஸ் ஃபாஸ்ட் ப்ளே சவுண்டா ப்ளூடூத் ஆன் பண்ணலாம். ஓகே, இது 5 செகண்டோ 10 செகண்டோ பிடிச்சி ப்ளஸ் பண்ணுங்க. ஆன் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் மோட்ஸ் மாற்றுறதுக்கு பட்டன் ரெண்டு எடுத்து வைக்கிறீங்க. பவர் பட்டனே நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க, பவர் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும். அப்புறம் வந்து ஆன் பண்ணிட்டு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மோட்ஸ் மாறும். அண்ட் நல்லா இருக்குது. ஸோ போய் ஜைஜாண்டிக் ஃபிகர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து மைக் செட்டப் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் நம்ம மைக்கு, இதுதான் நம்ம மைக் மக்களே. ஸோ இதுலேயே ஆன் ஆஃப் பட்டன்ஸ் தந்துருக்காங்க, நல்லா இருக்குது. அண்ட் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போர்ட் இருக்குது, இங்கே ஒரு போர்ட் இருக்குது. இந்த போர்ட்டில் நம்ம வந்து உள்ளே ஒரு கேபிள் தந்துருக்காங்க, அதை அட்டாச் பண்ணணும். ஆன் ஆஃப் சுவிட்சு. ஸோ இப்படி பத்திரமா வச்சிடலாம். வச்சுட்டு உள்ளே ஒரு கேபிள் இருக்கும், 2 கேபிள் இருக்கணும். ஸோ எடுத்துட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா ஏதோ சுவிட்ச் மாதிரி தான் இருக்குது. ஐ திங்க் இதை நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ வாங்க அட்டாச் பண்ணி பார்த்துக்கலாம். அட்டாச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இங்கே இருக்கு இது கைட்டிடும். இதுக்கப்புறம் இது மைக்கில் வந்து குத்தி ஆன் பண்ணி டெஸ்ட் பண்ண போதெல்லாம் அஞ்சனா. ஸோ மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோலில் வந்து இது போட்டுருந்தோம், போட்டுட்டு ஆன் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து பக்கத்தில் வச்சு பேசினா எக்கோ அடிக்கும், அதனால் செட் பண்ணிட்டு வரோம். பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் இருக்கு, ஒரு ஆங்கிள் இருக்கு. ஸோ 2 ஆங்கிள் இருக்குது மக்களே. இது நல்லாவே ஒர்க் ஆகுது. கொஞ்சம் வால்யூம் அதிகமாக வருது, அதுவும் கொஞ்சம் பிரச்சனை. ஆனால் நம்ம இங்கே வந்து வால்யூம் வந்து குறைச்சிக்கலாம், எடுத்து வைக்கலாம். ஸோ இது பிரச்சனை இல்லை. மைக் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கு. மைக்கு பேசுறதுக்கு எக்கோ வேலை அடிக்குது. பேசினா கூட எப்படி இருக்கு? நல்லா இருக்கு மைக்கு.
இருக்கு. நல்லா இருக்கா? ஆனால் எனக்கு எக்கோ ஸ்மைல் ப்ளீஸ். இதை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, மைக்கெலாம் டெஸ்ட் பண்ணோம். ஸோ இப்போ இதோட எஃப்எம், ப்ளூடூத், ஆக்ஸ் மூணுத்தையுமே டெஸ்ட் பண்ணுறோம். வாங்க டெஸ்ட் பண்ணலாம். இன்னும் ஃபோன் இருக்குது, நம்ம சேனலுக்காக வச்சுருக்கேன். சொல்லுங்கம்மா ப்ளூடூத் கனெக்ட் பண்ண முடியும்னு பார்க்குறேன் ஃபஸ்ட்டு. ஸோ செட்டிங்ஸ், ப்ளூடூத் ஆன் பண்ணுற ப்ளூடூத்து. Available devices. காட்ட மாட்டேங்குது. Can I show it? நான் பார்க்கட்டுமா? நான் காட்டினா சரி பண்ணி தரேன். பல்க் டவுன், பல்க் பாக்ஸ், BB பாக்ஸ். அதான் அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் வால்யூம் கம்மியாக வச்சுக்கோ. டீசெண்டாக தான் இருக்குது மக்கள். ஆடியோ நல்லா டீசெண்டாகவே பெஸ்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து இது வந்து ஆக்ஸ் கேம்ங்க. பேசிக்கலி ஆக்ஸ் கேம்னா ஒயர் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்டல. இப்போ இது வந்து ஒயரில் கேட்கப்போம். ஸோ ஒரு பாயிண்ட் நீங்கள் குத்துங்க. இப்போ எப்படி பண்ணும்? இப்போ எங்கள் ஃபோனில் குத்தணும். ஃபோனில் உங்களுக்கு எங்கே ஆடியோ போட்டுருக்கோம் எங்களுக்கு டாப்பில் இருக்குது. ஸோ அங்கே குத்தப்போ இப்போ ப்ளே பண்ணுங்க. ஃபுல் சவுண்டு. ஓகே ஓகே ப்ளே பண்ணு. ஓகே, இதுவும் டீசெண்டாக இதாக இருக்குது மக்களே. எஃப்எம் நம்ம டெஸ்ட் பார்ப்போம். எஃப்எம் போகிறதுக்கு ஒரு சிம்பிள் ஸ்டெப் தான். இந்த ஆக்ஸ் கேபிள் வச்சு குத்தினால குத்திட்டு ஜஸ்ட் ஆங்கிற மாதிரி பிடிச்சிட வேண்டியதான். பிடிச்சிட்டு நம்ம மக்களே ஒரு மாதிரி ஆச்சு மக்களே. அந்த டிவியில் கரெக்டான சவுண்டு வரல மக்களே, அதே மாதிரி ஆச்சு. ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா எஃப்எம் வேலை செய்யலாம். சவுண்ட் லிங்க் கீழே தந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு டெக் ரிவ்யூன்னு சொல்லலாம். இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வாங்கிக்கலாம். ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம் 1000 அரௌண்ட் வந்துடும். இன்னும் இருக்குது. கீழே வந்து இங்கே ஆட் பண்ணுறேன் ப்ரைஸை. ஸோ நம்ம வந்து இதுதான் இந்த ப்ளூடூத். ஸோ இது வந்து ஆயில் ப்ளூ, அப்போ வந்து ஒரு பிளாக் கலர்லேயும் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னையில் நாங்கள் இருக்கோம். ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேவே டெலிவரி வந்துடுச்சு. நேற்று ஆர்டர் போட்டு இன்றைக்கி வந்துடுச்சு. சூப்பராகவே இருக்குது. கட் பண்ணு. மொத்தத்தில் இந்த ஸ்பீக்கர் இவ்வளோதாங்க மக்களே. இதில் வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து 2 மோட்ஸ் தான். அதாவது என்ன ஆக்ஸு எஃப்எம்மு அப்போ ப்ளூடூத்தில் இருக்க சொல்ல, அப்போ 2 மோட்ஸ்ன்னு சொல்ல அப்படின்னா ஃபஸ்ட்டு எஃப்எம் மக்களே. அதுக்கப்புறம் எங்கள் மோட் மாற்றிச்சு. உங்களுக்கு அதில் மைக்கு, ஆக்ஸு, ப்ளூடூத் 3ம் கலந்த ஒரு மோட் தான் இது. ஸோ வந்து மோட் மார்க்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸு ப்ளஸ் இன்பில்ட் டிஸ்பிளே எதுவுமே இல்லை. சார்ஜிங் இப்போ கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து எஃப்எம் எடுக்கணும். பட் எஃப்எம்மும் வந்து நாட் ஸோ குட்டுன்னு சொல்லணும். ஸோ இந்த ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு நான் மைக்கு மட்டும் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் முக்கியம் இல்லை. மற்றபடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண அந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் வேணால் இதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோ. ஓகேஷான ஸ்பீக்கரும் நான் வந்து 10க்கு ஒரு 4 தரலாம் மக்களே. ஸோ நீங்கள் இந்த ரேட்டிங்லாம் வச்சு பார்த்துக்கோங்க. நாங்களே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து எஃப்எம்மு, ப்ளூடூத், ஆக்ஸ் ஸோ எல்லாமே கலந்து ஒரு ஸ்பீக்கர் நாங்கள் பார்க்குறோம். ஸோ அப்போது வந்து இந்த ஸ்பீக்கர் வந்து சரி உங்களுக்கும் ஒரு ரிவ்யூ மாதிரி போகலாம் சொல்லிட்டு தான் போட்டோம். அண்ட் இந்த ஸ்பீக்கர் நாங்கள் வந்து அமேசானில் வாங்கியிருந்தோம். ரிட்டர்னும் பண்ணிட்டோம். ஸோ நீங்களே யோசிச்சுக்கோங்க இந்த ஸ்பீக்கர் நீங்கள் வாங்கிக்கலாமான்னு. இதான் இந்த வீடியோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கு அப்படின்னு தோணுச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆலில் போட்டுருங்க. உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட்டில் நாக் அவுட் பண்ணி விட்டுருங்க. நான் அந்த இன்ஸ்டாகிராமில் அப்டேட்ஸ்க்காக ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் வீடியோ உங்களை கரெக்டாக டாடா பாய் சரிங்க ஆஃப் ஃப்ரம் யூ அண்ட் யூத். ஸோ இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு உங்களுக்கு தந்துருப்பாங்க. இதை கைட்டிட்டு நீங்கள் ஜஸ்ட் இதை வந்து இப்படி பண்ணிட்டு இந்த ஸ்லிப் இருக்குல்ல இதை இப்படி எடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி உள்ள ட்ராக் அண்ட் ட்ராப் அண்ட் இதுக்கும் அதே சேம் ப்ராசஸ் தான். Drag and drop next அவ்வளோதான். இப்படியே சிம்பிளாக நீங்கள் ப்ளூடூத்தை வந்து ஹேண்ட்பேக் மாதிரி கூட மாற்றிக்கிட்டு